வெல்கம் டு ஸ்ரீ விவேகம் எஜுகேஷனல் கைடன்ஸ். இன்னைக்கு வீடியோவில் பிடெக் சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். பிடெக் சைபர் செக்யூரிட்டி இந்த கோர்ஸினுடைய டியூரேஷன் எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 4 இயர் வரும். இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா நீங்கள் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அண்ட் 12th மேக்ஸ், ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி கம்பல்சரி சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் ஓவரால் அட்லீஸ்ட் நீங்கள் 55% ஆஃப் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெரிட் பேஸ்டும் இருக்குது, என்ட்ரன்ஸ் பேஸ்டும் இருக்குது. மெரிட் பேஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் 12th பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிங்க, கட் ஆஃப் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா மெரிட்லேயே உங்களை டேரெக்டாக காலேஜில் செலக்ட் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட் என்ட்ரன்ஸ் பேஸ்ட். ஸோ சில டாப் மோஸ்ட் காலேஜஸில் இல்லை பெஸ்ட் யூனிவர்சிட்டிஸில் இந்த கோர்ஸ்க்கு தனியாக என்ட்ரன்ஸ் வைப்பாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் பெஸ்ட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சீட்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கு ஆவரேஜாக எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் உங்களுக்கு 50,000லேருந்து 3 lakh வரைக்குமே இருக்குது. அது நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் பொறுத்து கண்டிப்பாக வேரி ஆகும். நெக்ஸ்ட் இந்த கோர்ஸ்க்கு உங்களுக்கு எது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கவர் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு ஐடியாக்காக பார்த்துடலாம். பட் சிலபஸ் ஒவ்வொரு காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டி பொறுத்து வேரி ஆகும். இன்ட்ரடக்ஷன் டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ப்ரோக்ராமிங் ஃபார் ப்ராப்ளம் சால்விங், மேக்ஸ், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் அண்ட் டிராஃப்டிங், பிரின்சிபல்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அட்வான்ஸ்டு ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி, database management system, management course, project-based learning, web and mobile application security, technical skill enhancement courses, digital forensics, web technologies, comprehensive examination. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறையா எலெக்டிவ் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும். அண்ட் ப்ராஜெக்ட்ஸும் நிறையா கொடுப்பாங்க ஃபைனல் செமஸ்டர்ஸில். அண்ட் உங்களுக்கு நிறையா ப்ராஜெக்ட்ஸ் ஓரியன்டேஷன் இது மாதிரி வேரியஸான ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்கும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஸோ இது மாதிரி கம்பெனிஸில் இந்த கோர்ஸ் முடித்தா என்னால் ஒர்க் பண்ண போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா அமேசான், நோக்கியா, இன்ஃபோசிஸ், பிங்க் அர்டான், ஆப்பிள், போயிங், கேபிட்டல் ஒன், சிஸ்கோ, ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் நியூயார்க், ஜென்ரல் மோட்டார்ஸ், இன்டெல், நார்த்தோப் க்ரூமன், பேஷண்ட் ஃபர்ஸ்ட், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் செக்டார்ஸில் ஆர்கனைசேஷன்ஸில் உங்களால் ஒர்க்கு போக முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் என்ன ஜாப் ரோல்ஸ் நான் ஆப்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு செக்யூரிட்டி அனலிஸ்ட், செக்யூரிட்டி ஆர்கிடெக்ட், செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர், கிரிப்ட் அனலிஸ்ட், செக்யூரிட்டி இன்ஜினியர், கிரிப்டோகிராஃபர், செக்யூரிட்டி கன்சல்டன்ட், இது மாதிரி வேரியஸான ஜாப் பொசிஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐடி செக்டார்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் டெக்னாலஜி பேஸ் பண்ணின செக்டார்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணலாம். இல்லை ஐடி செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ், கம்ப்யூட்டர் செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ், ஐடி கன்சல்டன்சிஸில் ஒர்க் கிடைக்கும். டெக் கன்சல்டன்சிஸ், டேட்டா செக்யூரிட்டி ஃபார்ம்ஸ், பேங்க்கில் ஒர்க் பண்ணலாம். இல்லை பிஸ்னஸ் செக்டார்ஸ், எம்என்சிஸ், கார்ப்பரேட் செக்டார்ஸ், டெலிகம்யூனிகேஷன் செக்டார்ஸ்னு இது மாதிரி வேரியஸான எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த கோர்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா எம்ப்ளாய்மெண்ட்டில் உங்களுக்கு பெஸ்ட் சேலரி பேக்கேஜோடவே ஜாப் ரோல்ஸ் கிடைக்கும். எப்போது உங்களுக்கு சேலரி பேக்கேஜ் ஹை ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது, உங்களுடைய கோடிங் நாலேஜ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா சேலரி பேக்கேஜ் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்காக ஃப்ரெஷராக எனக்கு ஆவரேஜாக பர் இயர்க்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்கள் ஒர்க் பண்ண போனீங்க ஒரு ஆர்கனைசேஷனில் அப்படின்னா அரௌண்ட் 5 lakh கிடைக்கும். இதே செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் டெவலப்பர்னா அரௌண்ட் 8 lakhs. இது பர் இயர்க்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் கிரிப்ட் அனலிஸ்ட் அப்படின்னா அரௌண்ட் 8 lakhs. செக்யூரிட்டி இன்ஜினியர் அப்படின்னா அரௌண்ட் 4 lakhs. ஸோ இதெல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணுற கம்பெனி பொறுத்து இருக்குது. ஸோ எந்த கம்பெனினாலும் இவ்வளோ தான் சேலரி கிடைக்குமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் எந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் அந்த கம்பெனியுடைய ரிஸ்க் அண்ட் உங்களுடைய ஜாப் ரோல் இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுடைய சேலரி பேக்கேஜ் கண்டிப்பாக வேரி ஆகும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடெக் சைபர் செக்யூரிட்டி பற்றி சில டீட்டெயில்ஸ் நீங்கள் கேதர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய எஜுகேஷனல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்களும் காலேஜஸில் ஜாயின் பண்ணணும், காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம்.
நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுக்க ரெடியாகவே இருக்கோம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அண்ட் நம்ம சேனலில் நிறையா வேரியஸான கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.